வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 3 உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் என்ற கவிதை பாடலை எழுதியவர் யாருன்னா முடியரசன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் என தொடங்கும் பாடல் வரியை எழுதியவர் யாருன்னா முடியரசன். மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற, சமர் என்பதன் பொருள் போர், நல்கும் என்பதன் பொருள் தரும், கழனி என்பதன் பொருள் வயல், மரம் என்பதன் பொருள் வீரம், எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி, களம் என்பதன் பொருள் கப்பல், ஆழி என்பதன் பொருள் கடல். முடியரசனின் இயற்பெயர் என்னன்னா துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற கவிதை பகுதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புதியதொரு விதி செய்வோம். நாகரிக மனிதன் நிலத்தை எவ்வாறு நால்வகைப்படுத்தினான்? முல்லை நிலம், மருத நிலம், குறிஞ்சி நிலம், நெய்தல் நிலம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னா பாரதியார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என பாடியவர் யாருன்னா பாரதியார். புக் பேக் கொஸ்டின். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து பிரித்தெழுதுக கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் பிரித்தெழுதுக 4 + நிலம். நாடு ப்ளஸ் என்ற சேர்த்தெழுதுக நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி சேர்த்தெழுதுக களமேரி. சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் யாருன்னா தமிழர்கள். அடுத்த கவிதை பகுதி கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு என தொடங்கும் பாடல் சு. சக்திவேல் தொகுத்த எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாட்டுப்புற இயல் ஆய்வு. கதிர்ச்சுடர் என்பதன் பொருள் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்பதன் பொருள் மின்னல் கோடு. அரிச்சுவடி என்பதன் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள். நெய்தல் திணை. நெய்தல் திணையுடைய நிலப்பகுதி கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணையுடைய மக்கள் யாரெல்லாம்னா பரதவர், பரத்தியர். அவங்களுடைய தொழில் என்னன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணையினுடைய பூ என்னன்னா தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவது வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும் பாடல்கள் எதெல்லாம்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, இது ரெண்டுமே தொழில் பாடல்கள். விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். மீனவர்களின் வாழ்க்கையோடு கடல் பகுதி எந்தளவு இணைந்துள்ளதுன்னு பார்க்கலாம். விண்மீன்கள் விளக்குகள், விரிந்த கடல் பள்ளிக்கூடம், கடல் அலை தோழன், மேகம் குடை, மணல் பஞ்சுமெத்தை, இடி காணும் கூத்து, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை, கதிரவன் சுடர் மேற்கூரை, கட்டுமரம் வீடு, மின்னல் கோடு அடிப்படை பாடம், மீன்கள் செல்வம், முழு நிலவு கண்ணாடி, நீச்சல் தவம், வானம் வணங்கும் தலைவன். புக் பேக் கொஸ்டின். கதிர்ச்சுடர் கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம் சேர்த்தெழுதுக பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை சேர்த்தெழுதுக அடிக்கும் அலை. பொறுத்துக கொஸ்டின். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அடுத்த பாடம் வளரும் வணிகம். பொருட்களை விற்பவர் யார்னா வணிகர். பொருட்களை வாங்குபவர் யார்? நுகர்வோர். கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக அறியலாம் அப்படின்னா நற்றிணை. அதனுடைய பாடல் வரியை பார்க்கலாம். தமிழ்நாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி. பாலோடு கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. வணிகத்தின் வகைகள் எத்தனைனா தரைவழி வணிகம், நீர்வழிகம் வணிகம் 2 வகைப்படும்.
வணிக சாத்து என்பது வந்து குழுவாக செல்லும் வணிகர்கள். துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டினம், பாக்கம். தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். வணிகத்தின் பிரிவு எத்தனைனா 2. தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம். சிறு வணிகம்னா பால், கீரை, காய்கறிகள் இதெல்லாம் விற்கிறவங்க. சிறு வணிகர்களுக்கு நுகர்வோரிடம் வந்து நேரடி தொடர்பு உண்டு. பெரு வணிகர்களுக்கு வந்து நேரடி தொடர்பு இருப்பது அரிது. பெரு வணிகம்னா பெரு முதலீடு போட்டு செய்கிற வணிகம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதெல்லாம்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதெல்லாம்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டது எதுனா குதிரைகள். வணிகரின் நேர்மை பற்றி கூறும் திருக்குறளுடைய வரி என்னன்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். வணிகரை பட்டினப்பாலை எவ்வாறு பாராட்டுகிறது அப்படின்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். வணிகரின் நேர்மையை சிறப்பிக்கும் நூல்கள் எதெல்லாம்னா திருக்குறள், பட்டினப்பாலை. மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது எதுனா வணிகம். கொள்வதும் மிக கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என கூறு நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்பது வந்து திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து சேர்த்தெழுதுக வணிக சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று சேர்த்தெழுதுக பண்டமாற்று. மின்னணு பிரித்தெழுதுக மின் ப்ளஸ் அணு. விரிவடைந்த பிரித்தெழுதுக விரிவு ப்ளஸ் அடைந்த. அடுத்த பாடம் வந்து உழைப்பே மூலதனம். இது வந்து கதை பகுதி. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என கூறியது யாருன்னா ஔவையார். அருளப்பர் தன் பிள்ளைகள் 3வருக்கும் தலா 50,000 ரூபாய் வந்து பிரித்து கொடுக்குறாரு. வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள் அல்ல எதுனா பணம். அடுத்த இலக்கண பகுதி சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. இதெல்லான அ, இ, உ 3மே குறில் எழுத்துக்கள். இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத சுட்டு எழுத்து எதுனா உ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டு எழுத்து எதுனா உ. எடுத்துக்காட்டு வந்து உது, உவன். அடுத்து அகச்சுட்டு இவன், அவன், இது, அது. இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை வந்து நீக்கினால் வந்து பொருள் தராது. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே அதாவது அகத்தே இருந்து பொருள் தருவது சுட்டு பொருளை தருவது எதுனா அகச்சுட்டு. அடுத்து வந்து புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை அதாவது அ, இ, உ. அ, இ இந்த 2 சுட்டு எழுத்துக்களையுமே நீக்கிட்டோன்னா பிற எழுத்து வந்து பொருள் தரும். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது வந்து புறச்சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு பார்க்கலாம். அண்மை சுட்டு வந்து நம் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா இ. எடுத்துக்காட்டு வந்து இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. சேய்மை சுட்டு அப்படின்னா தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து அ. எடுத்துக்காட்டு வந்து அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அடுத்து வந்து சுட்டு திரிபு. அ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன. அ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது வந்து சுட்டு திரிபு ஆகும். எடுத்துக்காட்டு வந்து அம்மரம் அப்படிங்கிறது வந்து அந்த மரம். இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு. இது வந்து சுட்டு திரிபு. அடுத்து வந்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. எதெல்லாம்னா ஏ அதாவது குறில் ஏ, அப்புறம் யா, ஆ, ஓ, நெடில் ஏ. மொழியின் முதலில் வருபவை எதெல்லாம்னா ஏ, யா. எடுத்துக்காட்டு வந்து எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எதுனா ஆ, ஓ. எடுத்துக்காட்டு வந்து பேசலாமா, தெரியுமோ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுனா ஏ, நெடில் ஏ. ஏன், நீதானே இதனுடைய எடுத்துக்காட்டு.
சொல்லின் அகத்தே இருந்து பொருள் தரும் வினா எழுத்து வந்து அகவினா. எடுத்துக்காட்டு வந்து எது, யார், ஏன். அகவினா சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. எடுத்துக்காட்டு வந்து அவனா, வருவானோ. புறவினா சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் வந்து பிற எழுத்துக்கள் பொருள் தரும். புக் பேக் கொஸ்டின். என் வீடு அங்கே உள்ளது. தம்பி டேஸ் வா, அதாவது இங்கே வா. நீர் டேஸ் தேங்கி நிற்கிறது, எங்கே தேங்கி நிற்கிறது. யார் டேஸ் தெரியுமா, யார் அவர் தெரியுமா. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது, எங்கே அமைந்துள்ளது. பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி எழுதுக. கோமேதகம், நீலம், பவம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். கலைச்சொல் அறிவோம். பண்டம் கமோடிட்டி, பயணப் படகுகள் ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வோயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரினர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.